கோவில்பட்டி அருகே வெள்ளத்தில் காரோடு அடித்துச் செல்லப்பட்ட தனியார் காற்றாலை ஊழியர் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், என்ன நடந்தது? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக பெய்த தொடர் மழையின் காரணமாக நீர்நிலைகள் அனைத்துமே நிரம்பி மழைநீர் வெளியேறி சாலைகளை வெள்ளப்பெருக்கு ஓடியது. அந்த வகையில் கயத்தார் உப்பாற்று ஓடையிலும் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த சாலை பகுதியில் ஓடியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வெள்ளாளங்கோட்டை அந்த ஊர் கிழக்கே உள்ள உப்பாற்று தாம்போதி பாலம் என்பார்கள். அந்த பாலத்தில் நேற்று வெள்ளப்பெருக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்போது சவலாபுரியைச் சேர்ந்த தனியார் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர் மனோஜ்குமார் என்பவர் கார்ல பயணித்திருக்கார். அவர் பயணித்துக் கொண்டிருக்கும் போது தண்ணீர் வேகம் அதிகரித்ததால் கார் அடித்து செல்லப்பட்டு அங்குள்ள சீமை கருவேல மரங்களில் சிக்கி இருந்தது. அது மட்டுமின்றி தன்னை காப்பாற்றும்படி மனோஜ்குமார் கூச்சலிட்டு இருக்கிறார். இதனை பார்த்த அந்த கிராமத்தை சேர்ந்த மகாராஜன் என்ற இளைஞர் மற்றும் சில இளைஞர்கள் இணைந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த சீமை கருவேல மரங்களை அகற்றிவிட்டு அதுக்கப்புறம் கயரை வீசி அவரை மனோஜ்குமாரை உயிரோட மீட்டிருக்காங்க. இதையடுத்து தகவலிலிருந்து தீயணைப்பு துறையினர் காரையும் மீட்டிருக்காங்க. இளைஞர்கள் துரிதமாக செயல்பட்டதனால மனோஜ்குமார் உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வீடூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்கள். சிவரஞ்சனி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வீடூர் அணையிலிருந்து தற்போது பார்த்தீங்கன்னா 10,917 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த சங்கராபரணி ஆற்றங்கரையோர உள்ள கிராமங்களுக்கு தொடர்ந்து அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 9 மணி நிலவரப்படி அணையிலிருந்து 15,516 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீருடைய அளவு என்பது குறைந்து வருவதன் காரணமாக தற்போது தண்ணீர், அதாவது அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த தண்ணீருடைய அளவு என்பது தற்போது குறைந்துள்ளது. அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கராபுரி ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த அந்த கனமழை காரணமாக தொடர்ந்து அணைக்கு அந்த தண்ணீர் வருவது என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்த சூழல்ல தொடர்ந்து, அதாவது அணையினுடைய முழு கொள்ளளவான 32 அடியை எட்டி இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேற்று காலை முதல் மழை ஓய்ந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அணைக்கு வரும் தண்ணீருடைய அளவு என்பது குறைந்துள்ளது. இதன் காரணமாக தற்போது 10,917 கன அடி தண்ணீர் என்பது தற்போது அணையிலிருந்து தற்போது வெளியேற்றப்பட்டு வந்தாலும் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அந்த சங்கராபுரி ஆற்றின் கரையோர இருக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலங்கள் உட்பட அந்த கரையோர கிராமங்களுக்கு தொடர்ந்து அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது நீடிக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.